வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எலெக்ஷன் முடிவுக்கு பிறகு உங்ககிட்ட இப்பதான் நேர்காணல் நான் செய்யறேன் அப்படிங்கறத கவனிக்கிறேன். இதுக்கு முன்பு தேர்தல் அரசியல் மாற்றம் வரும், இந்திய கூட்டணி வெற்றி பெறும் சொல்லிட்டு ரொம்ப உறுதியா சில விஷயத்தெல்லாம் நீங்க அசஸ் பண்ணிருந்தீங்க. பட் உங்களுடைய விஷயங்களுக்கு எல்லாம் நேர்மாறா நடந்து முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ரிசல்ட், இந்த மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே இந்தியா மாற்றத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஏற்கனவே நாம் குறிப்பிட்டதை போல மோடிக்கு நிச்சயமாக ஒரு மரணாடியை இந்த தேர்தல் தரும் என்று நாம் தொடர்ந்து பேசி இருக்கிறோம். அது இந்த தேர்தலில் உண்மையிலேயே நடந்திருக்கிறது. ஆனால் எதிர்பாராத சில திருப்பங்கள் இந்த தேர்தல் நடந்திருக்கிறது என்பதை ஏற்கத்தான் வேண்டும். தெலுங்கானாவில் இத்தனை இடங்களை பாரதிய ஜனதா பெறும் என்றோ, கர்நாடகாவில் இத்தனை இடங்களை பாரதிய ஜனதா பெறும் என்றோ, இன்னும் கூடுதலாக நிதிஷ்குமாரினுடைய இந்த தாவலுக்கு பிறகு, கூட்டணி தாவல் நடந்ததற்கு பிறகு அவருடைய அந்த அரசியல் ரீதியிலான நகர்வுகள் கொஞ்சம் தொய்வை சந்தித்திருப்பதை நாம் உணர்ந்தோம். அதே நேரத்தில் இந்திய அரசியலிலும் அவருடைய பார்வை என்பது அத்தகையதாகத்தான் இருந்தது. காரணம், பாட்னா கூட்டத்தில் தேஜஸ்வி திரட்டிய கூட்டம் என்பது லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவை தெரிவித்த காட்சிகளை எல்லாம் பார்த்துதான் தேஜஸ்வி போட்ட மேடையில் ஏறித்தான் அகிலேஷ் என்பதையும் கைப்பற்றுவோம் என்று பேசினார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் பீகாரில் நடைபெற்றிருப்பதும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய செய்தியாகத்தான் இருக்கிறது. இதையெல்லாம் விட 25 ஆண்டு காலம் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பி அதை அப்படியே தகர்ந்து விடாமல் பாதுகாத்து வந்த ஒடிசாவினுடைய நவீன் பட்நாயக்கினுடைய சாம்ராஜ்யம் சரிந்திருக்கிறது என்கிற ஒரு செய்தி. இவை நான்கும் தான் இந்த தேர்தலில் மோடிக்கு ஓரளவுக்கு அதிகாரத்தை கைப்பற்றுகிற துணிச்சலை தந்திருக்கிறதே தவிர, மற்றபடி கடந்த தேர்தல், அதற்கு முந்தைய தேர்தல், மோடி பேசிய பேச்சுக்கள், மோடி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நகர்த்திய காய்கள், அதற்காக வகுக்கப்பட்ட வியூகங்கள், இவையெல்லாம் முனைமுழுங்கி போயிருக்கிறது என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. ஒரே ஒரு செய்திதான், கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சி கால் பதித்திருக்கிறது. அதை விட கூடுதலான மகிழ்ச்சிக்குரிய செய்தி, கேரளாவில் கால் பதித்த செய்தி மகிழ்ச்சிக்குரிய செய்தி அல்ல. ஆனால் அந்த காயத்துக்கு மருந்திடுகிற செய்தி என்னவென்று கேட்டால், நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் கணக்கிட்டு பார்க்கிற பொழுது, ஒரு மாநிலத்திற்குள், அதாவது ஒரு பெரிய மாநிலம் என்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கிற ஒரு மாநிலத்திற்குள் பாரதிய ஜனதா கட்சியால் அக்கௌண்டே ஓபன் பண்ண முடியாம போயிருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறி போயிருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆளுநர், ஒன்றிய அமைச்சர், அந்த கட்சியினுடைய மாநில தலைவர், அந்த கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர், இப்படி நின்றவர்கள் எல்லோரும் நட்சத்திர வேட்பாளர்கள் என்று சொல்லத்தக்க வேட்பாளர்கள். அவர்கள் கூட இந்த தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெற முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனாலும் நீங்கள் குறிப்பிட்டதை போல நேர்மாறாக எல்லாம் முடிவுகள் வந்துவிடவில்லை. நாம் எதை பேசினோமோ, எந்த தேர்தல் மோடிக்கு சம்மட்டி அடி கொடுக்கும் என்று நினைத்தோமோ, அந்த தேர்தல் அதே நோக்கில் தான் நகர்ந்திருக்கிறது. மாறாக வெறும் 4 மாநிலங்களில் மட்டும் மோடிக்கு ஆதரவான சூழல் உருவாகி இருக்கிற காரணத்தை இப்ப கூட முழு மெஜாரிட்டியோட மோடி அரசு அமைக்கல. மோடி என்ன சொன்னார்? 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார். முழு மெஜாரிட்டி கிடைக்கும் என்று சொன்னார். இப்போது முழு மெஜாரிட்டி கிடைத்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஒரு புறத்திலே சந்திரபாபு நாயுடுவும், இன்னொரு புறத்திலே நிதிஷ்குமாரும் தாங்கி பிடித்துக் கொண்டுதான் இந்த அரசை கொண்டு செலுத்த வேண்டிய நிலைமை இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கூட்டணி ஆட்சி இந்தியாவில் மலர்ந்திருக்கிறது என்பதே மாற்றத்திற்கான அறிகுறியாகத்தான் நான் பார்க்கிறேன். இதுவரை நடந்த அரசியல் மாற்றமே ஒரு முக்கியமான ஒரு அரசியல் மாற்றம், பெரிய மாற்றம் அப்படிங்கிறத நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. இனி இந்தியாவுடைய அரசியல் எதை நோக்கி நகர போகுது அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டியதா இருக்கு. நீங்க குறிப்பிட்டது போல இனி கூட்டணி ஆட்சி தான் இந்தியாவில் நடக்க போகுது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இந்த கூட்டணி ஆட்சியில பாஜகவோட கூட்டணியில அங்க வகிக்கக்கூடிய நிதிஷ்குமாரும், பிறகு சந்திரபாபு நாயுடு பல்வேறு டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க. குறிப்பா முக்கியமான கேபினெட்ஸ் கேட்கறாங்க, நாடாளுமன்றத்தினுடைய லோக்சபாவுடைய சபாநாயகர் போஸ்ட் கேட்கறாங்க. முக்கியமான விஷயங்கள்லாம் கேட்டு இதன் அடிப்படையில இனி எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தொடருவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த குறிப்பிடுறாங்க. இது பாஜக எந்த விதமான நெருக்கடியை உருவாக்கி இருக்கு? குறிப்பா இப்படி ஒரு நெருக்கடியோட பாஜக இன்னும் வரக்கூடிய 5 ஆண்டுகள்ல ஆட்சி செய்யுமா அப்படின்லாம் பேச வேண்டியது இருக்கு. இதை பற்றி உங்களுடைய பார்வை? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைக்கு மேல் கடைசி வரை கத்தி தொங்கிக் கொண்டே இருக்கும்.
அவர்கள் இந்த கூட்டணியை முறையாக கொண்டு செலுத்தவில்லை, வாஜ்பாய் செலுத்தியதை போல செலுத்த முடியவில்லை என்று சொன்னால் அந்த கத்தி அவர்கள் தலையில் இறங்கும் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். தெரியவில்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி என்பது அலங்கோல ஆட்சியாக மாறி போகும். உங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது எப்படிப்பட்ட அணுகுமுறைகளை கையாண்டாரோ அப்படிப்பட்ட அணுகுமுறைகளை மோடி கையில் எடுப்பார் என்று நம்பித்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் 2014 சேர்ந்தாங்க. ஆனா மோடி அசூர பலத்தோடு வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றது மட்டுமல்ல, முழுக்க முழுக்க அவர் ஒரு சர்வாதிகாரியாக தன்னை மாற்றிக்கொண்டார். தமிழ்நாட்டில் கூட பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திமுக, விஜயகாந்தியினுடைய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகங்கள் எல்லாம் அந்த கூட்டணியிலே இணைந்திருந்தன. இந்த கட்சியில எல்லாமே ஈழப் போராட்டத்தில் முன்னின்று இயக்கிய கட்சிகள் தான். பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, மறுமலர்ச்சி திமுகவுக்கு ஈழப் போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பே உண்டு. விஜயகாந்த் தன்னுடைய மகனுக்கு பிரபாகரன் என்று பெயர் வைத்ததற்கான காரணம் என்ன என்பதை அப்போது வேறு விதமாகவும் அதன் பிறகு வேறு விதமாகவும் சொன்னார். அது விமர்சனத்துக்கு உட்பட்ட செய்தி. அதற்குள் நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஈழத்தமிழர் விவகாரங்களில் அக்கறை கொண்ட கட்சிகளாக இந்த கட்சிகள் எல்லாம் இருந்திருக்கிறது. ஆட்சி விஜயகாந்த் அதிகாரத்தை வந்து நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது ஈழ பிரச்சனைக்காக அவர் தனியா நடிகர்ல ஒன்றிணைச்சு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு அப்படிங்கிறது கவனிக்கணும். ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிற அமைப்புகளாக, தலைவர்களாக இந்த 3 தலைவர்களும் இருந்திருக்கிறார்கள். ராமதாஸ், வைகோ, விஜயகாந்த். அதுல மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் ஈழத்தமிழர் மீதான அக்கறை என்பது இருந்திருக்கிறது என்பதை நாம் ஏற்கத்தான் வேண்டும். ஆனா நேர் எதிரான ஒரு மனநிலையை கொண்டிருக்கக்கூடிய மோடி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய முதல் நாள்ல ஸ்வேரிங் செரிமோனிக்கே ராஜபக்சேவை அழைத்து வந்தார். அதற்காக கருப்பு கொடியெல்லாம் மறுமலர்ச்சி திமுக காட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பது அன்றைக்கு முன்னெடுக்கப்பட்டது என்பதெல்லாம் செய்தி. எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னா, டே ஃபர்ஸ்டே மோடியினுடைய முகம் வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. இனி மோடி இப்படித்தான் இயங்க போகிறார், ஒரு சர்வாதிகாரி போல இயங்க போகிறார். எவருடைய குரலுக்கும் செவி சாய்க்க மாட்டார், எவருடைய உணர்வுக்கும் மதிப்பளிக்க மாட்டார் என்கிற தகவல் முதல் நாளிலேயே அவர் பட்டவர்த்தனமாக அறிவித்தார். அதன்படிதான் அவர் இந்த 10 ஆண்டுகளில் இயங்கி இருக்கிறார். ஆனால் இப்போது நிலைமை அப்படி அல்ல. சந்திரபாபு நாயுடுவினுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் இப்போது மோடிக்கு வந்திருக்கிறது. நிதிஷ்குமாரினுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் இப்போது மோடிக்கு வந்திருக்கிறது. எதன் பொருட்டு வந்திருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் அசுர பலத்தோடு இப்போது இல்லை. எல்லா விஷயத்திலும் கூட்டணியோடு கலந்து பேசி கூட்டணி கட்சிகளினுடைய முடிவைத்தான் அவர்கள் ஏற்க வேண்டுமே தவிர பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவை கூட்டணி கட்சிகள் ஏற்க வேண்டிய நிலையில் இல்லை. மொத்தத்தில் மோடிக்கு ஒரு மிகப்பெரிய கடிவாளத்தை போட்டிருக்கிறார்கள். அதையே வைஸ் வெர்சாவா இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா, அமித்ஷாவினுடைய ஹிஸ்டரி இப்போது அப்படித்தான் இருக்கிறது. அவர்களுடைய கடந்த கால பயணங்கள், கடந்து வந்திருக்கக்கூடிய பாதை என்பது எத்தகையதாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு பார்த்தால் இந்த அச்ச உணர்வோடு அணுக வேண்டியிருக்கிறது. நிதிஷ்குமாரனுடைய நிலைமை என்ன இப்போ? நிதிஷ்குமார் ஒரு காலத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு எத்தனை இடங்களை ஒதுக்க வேண்டும் என்கிற முடிவை பீகாரில் எடுத்தவர் நிதிஷ்குமார், யாரும் மறுக்க முடியாது. அதற்கு அடுத்த கட்டமாக நாட்கள் செல்ல செல்ல பாஜகவினுடைய விஸ்வரூபம் எப்படி இருக்குங்கிறதுக்காக இந்த செய்திகளை சொல்றேன். நாட்கள் செல்ல செல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கும் நிதிஷ்குமாருக்கும் சரிசமமான தொகுதி பங்கீடுகள் நடந்தன. 100 தொகுதி என்று சொன்னா 50ல பாரதிய ஜனதா கட்சி, 50ல நிதிஷ்குமார் போட்டியிட வேண்டிய நிலைமை. அதற்கு அடுத்த கட்டமா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்தது? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நிதிஷ்குமாருக்கு எத்தனை இடங்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை தர வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்கிற நிலைமைக்கு வந்தது. ஒரு கட்டத்துல நிதிஷ்குமாரினுடைய கட்சிக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை என்கிற நிலைமையை பீகார் அரசியலில் உருவாக்கியது யார் என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி தான். இந்த ஆபத்து தனக்கு வந்துவிடும் என்று சொல்லித்தான் கடந்த காலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறினார். இந்த ஆபத்திலிருந்து இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி முதலாக இந்த கூட்டணிக்கு அச்சாரம் போட்டவர் யார் என்று கேட்டால் நிதிஷ்குமார் தான். தேரை இழுத்து கொண்டு வந்து தெருவுல விட்டுட்டு பாதியில ஓடிட்டார் நிதிஷ்குமார். அது வேறு செய்தி. ஆனா இப்ப நிதிஷ்குமாருக்கு ஒரு அச்ச உணர்வு இருந்து கொண்டே இருக்க வேண்டும், இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதேதான் சந்திரபாபு நாயுடுக்கும். ஏன் சிவசேனாவுக்கு ஏற்பட்ட நிலைமை தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஏற்படாதா? சிவசேனாவுக்கு ஏற்பட்ட நிலைமை நிதிஷ்குமாருக்கு ஏற்படாதா? நீங்க குறிப்பிடுறது போல அந்த மாதிரி நிலைமை வந்து சிவசேனாக்கு ஏற்பட்ட போன நிலைமை எல்லாம் ஏற்படுறது காரணம், அன்னைக்கு சென்ட்ரல்ல பாஜக அறுதி பெரும்பான்மை ஆட்சியில இருந்தாங்க, 303 அப்படின்ற இடத்துல இருந்தாங்க. இன்னைக்கு 240 தானே இருக்காங்க. இப்ப அவங்களால அந்த ஆட்டம் ஆட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உள்ளுக்குள்ள இன்டர்னலான சேஞ்சஸ் உருவாக்குறதுக்கு ஆட்சி அதிகாரத்தில் முழு பலத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலே போதுமானது.
அதிகாரம் கையில் இருந்தாலே பத்தலையா உங்களுக்கு? உள்ளுக்குள்ள ஊடுருவி சில காய்களை நகர்த்துவதற்கு? என்ன வெற்றி பெற்று இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் மனித புனிதர்களா? நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரு விலை இல்லையா? கடந்த காலத்தில் அப்படியெல்லாம் நடக்கலையா? சார் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். பெருமையோடு சொல்வதாக நீங்கள் நினைத்துக் கொண்டாலும் சரி, அல்லது ஆணவத்தோடு நீங்கள் சொல்வதாக நினைத்துக் கொண்டாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தான் பாரதிய ஜனதா கட்சியால் விலைக்கு வாங்க முடியாதே தவிர, வேறு எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சியால் விலை பேசி விலைக்கு வாங்க முடியும். ஏன் தமிழ்நாட்டுல வாங்க முடியாதுங்கிறதுக்கு காரணத்தை சொல்றேன். பொது உடைமை இயக்க தோழர்கள் விலை போக மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற அடர்த்தியான கொள்கை அடர்த்தி மிக்க இயக்கங்களிலிருந்து பாசறைகளிலிருந்து வார்ப்பிக்கப்பட்டவர்கள் விலை போக மாட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு துணை போகாது என்பதை பல்வேறு கட்டங்களில் பட்டவர்த்தனமாக அறிவித்த தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தமிழ்நாட்டில்தான் பாரதிய ஜனதா கட்சியால் அப்படி ஒரு விளையாட்டுகளை விளையாட முடியாது. ஆனா கடந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் கூட விளையாடி பார்த்தாங்க. எங்கிருந்து விளையாடி பார்த்தார்கள் என்று கேட்டால், கடந்த முறை பாரிவேந்தர் என்று பச்சைமுத்து ஒருவர் போட்டியிட்டார். எஸ்ஆர்எம் கல்லூரியினுடைய நிறுவனர். அவர் பெரம்பலூர் தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அவருக்கு கொடுக்கப்பட்ட சீட்டையே கொடுத்திருக்க கூடாது என்பது தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களினுடைய மனநிலை. ஆனால் அவர் போட்டியிட்டாரா? அவர் மட்டும்தான் விலை போனார். இந்த முறை நான் முன்கூட்டியே சொல்வதாக தவறாக நினைத்துக் கொண்டாலும் பரவாயில்லை. ஆனால் வெளிப்படையாக நான் சொல்கிறேன். இவர்கள் எல்லாம் சந்தர்ப்பவாத அரசியல் செய்யக்கூடியவர்கள். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவர்களால் ஒருவரை கூட விலைக்கு வாங்க முடியாத நிலைமை தமிழ்நாட்டில் மட்டும்தான். இதை பெருமிதமாக சொல்வதாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஆணவத்தோடு சொல்வதாக எடுத்துக்கொண்டாலும் சரி. ஏனென்று சொன்னால் பொது உடைமை இயக்கத்தினுடைய தோழர்களை விலைக்கு வாங்க முடியாது. இன்னொரு புறத்துல திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற அடர்த்தியான பாசறையிலிருந்து வந்திருப்பவர்களை இவர்களால் விலைக்கு வாங்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இவர்களால் விலைக்கு வாங்க முடியுமா? பட்டவர்த்தனமாக அறிவித்துவிட்டு அரசியல் களத்தில் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் யார் என்று கேட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். எனவே அவர்களையும் விலைக்கு வாங்குகிற வேலையெல்லாம் இவர்களால் செய்ய முடியாது. சரி, ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கடந்த காலத்தில் பச்சை முத்து அப்படித்தான் இருந்தார். பெரம்பலூர் தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து ஆதரவு நிலைப்பாட்டிலேயே கடைசி வரை இருந்து இப்போது பாரதிய ஜனதா கூட்டணியில் போட்டியிட்டு டெபாசிட்டை இழந்திருக்கிறார் என்பது செய்தி. அதே போல யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது என்று கேட்டால் கொங்கு கட்சியிலிருந்து ஒருவர் போட்டியிட்டு இருக்கிறார். அவர்களுக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது. அவர்களுக்கு இந்த முறை கொடுத்த சீட்டையே கொடுக்காமல் இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. ஏனென்று சொன்னால் இந்த கட்சிக்கு அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் எத்தகைய மனநிலை கொண்ட வேட்பாளராக இருந்தார் என்பதை சமூக வலைதளங்கள் அம்பலப்படுத்தியதற்கு பிறகு அந்த வேட்பாளரையே மாற்றிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த முறை அந்த கட்சிக்கு வேண்டுமானால் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமே தவிர 39இல் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தொடவே முடியாத நிலைமை இருக்கிறது. ஆனால் தெலுங்கு தேசம் கட்சிக்கு அப்படி ஒரு வரலாறு இருக்கிறதா? அப்படி கொள்கை அடர்த்தி மிக்கவர்கள் இருக்கிறார்களா? இல்ல. ஏற்கனவே கொள்கை அடர்த்தி மிக்க இயக்கம் தான் சார் சிவசேனா. சிவசேனாவுக்குன்னு ஒரு பெரிய கொள்கை உண்டு. மராட்டியர்களிடத்திலே அவர்களுக்கென்று ஒரு பெரிய செல்வாக்கு உண்டு. ஆனா அந்த கட்சியே சோரம் போயிடுச்சே, அந்த கட்சியே விலை போயிடுச்சே. அப்போ ஏக்நாத் ஷிண்டேவை சிவசேனாவில் உருவாக்க முடிந்த அமித்ஷாவால், மோடியால் தெலுங்கு தேசம் கட்சியில ஒருவரை உருவாக்க முடியாதா? நிச்சயமாக உருவாக்க முடியும். எனவே இந்த 2 தலைவர்களும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது இருக்கிறது என்பதை நாம் உணர்த்த வேண்டி இருக்கிறது. அவர்களுக்கும் அது புரிந்திருக்கும் என்றுதான் நான் உணர்கிறேன். எனவே இந்த கூட்டணியை பொறுத்தவரையில இருவருக்குமே யார் முதுகில் யார் குத்த போகிறார்கள் என்கின்ற அந்த அச்ச உணர்வு. நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுவுக்கு மோடி அமித்ஷாவின் மீது அச்ச உணர்வு. மோடி அமித்ஷாவுக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரின் மீது அச்ச உணர்வு. எனவே இந்த 4வரும் சேர்ந்து யார் முதுகுக்கு பின்னால் யார் கத்தியை வைத்திருக்கிறார்கள் என்கிற அந்த அச்ச உணர்வோடு தான் இந்த ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். முன்பு போல மோடியால் நிச்சயமாக இயங்க முடியாது என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நீங்க சந்திரபாபு நாயுடு தெரிந்தோ தெரியாமலோ தென் மாநிலத்திலிருந்து தலைவராக உருவெடுத்து ஏறக்குறைய மாநில சுயாட்சி, சமூக நீதி இது குறித்த பார்வைகள் எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் எந்த கட்டத்திலும் தன்னுடைய சுயசார்பு, சுய நிலைப்பாடு என்பதை இழந்து விட மாட்டார். ஏன்னா இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கலாம், பிஜேபியோட கூட்டணியில இருக்கலாம். நிரந்தரமா கூட்டணியில இருக்க போறாரா? அடுத்த தேர்தல் அவர் சந்திக்கணும்ல. அந்த தேர்தல் களத்தில் அவருக்கான ஒரு முகமும் முகவரியும் கிடைக்க வேண்டும் அல்லவா? எனவே அவருடைய நிலைப்பாடு என்பது நிச்சயமாக மாநில நலன் சார்ந்த நிலைப்பாடாகத்தான் இருக்கும். அது பாரதிய ஜனதா கட்சிக்கு உகந்ததாக இருக்காது என்கிற காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தெலுங்கு தேசம் கட்சிக்கும்
இருக்கக்கூடிய இணக்கம் என்பது கொள்கை ரீதியிலான உறவாக இருக்காது. எனவே இந்த ஆட்சியை கொண்டு செலுத்துவதில் மிகப்பெரிய சிரமமும், மிகப்பெரிய நெருக்கடியும் மோடிக்கு காத்திருக்கிறது என்பதைத்தான் இந்த கூட்டணியினுடைய காட்சிகள் உணர்த்தி கொண்டிருக்கின்றன. இப்படி ஒரு என்டிஏ வந்து 5 வருஷத்துக்கு மோடியால கன்டினியூ பண்ண முடியாது. கடுமையான சிரமம் இருக்கு. அப்படின்றத நீங்க குறிப்பிடுறீங்க. இவ்வளவு ஒரு சிரமமான ஒரு ரிஸ்க் எதுக்கு பாஜக இந்த நேரத்துல எடுக்கணும்? மோடி ஏன் எடுக்கணும்? நிச்சயமா ஆர்எஸ்எஸ் வேற ஒரு முடிவு நோக்கி அவங்கள வழி நடத்தலாம்ல. ஏன் வந்து இதே பாதையிலே டிராவல் பண்றதுக்கான அனுமதியை குடுக்குறாங்க? முதல்ல ஆர்எஸ்எஸ் வழியில் தான் மோடி சென்று கொண்டிருக்கிறாரா? சார், அவர் என்றைக்கோ இண்டிவிஜுவாலிட்டியை நோக்கி நகர துவங்கி விட்டார். ஆர்எஸ்எஸ்க்கும் இண்டிவிஜுவாலிட்டிக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆனா ஆர்எஸ்எஸ் இப்பொழுது ஒரு அது தனிமனித இப்பொழுது உங்க கருத்து மாறி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்ப பெரும்பான்மை மோடி இழந்ததுனால, இப்ப அடுத்த கட்ட நகர்வு பற்றி டிஸ்கஷன் பேனல்ல ஆர்எஸ்எஸ் உள்ள வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் இன்னும் போயிட்டு இருக்கு. பெரும்பான்மை மோடி இழந்திருக்கிறார். டிஸ்கஷன் பேனல்ல ஆர்எஸ்எஸ் உள்ள வந்திருக்கு. மோடியை தவிர வேறு ஒருவரை பிரைம் மினிஸ்டரா முன்மொழிங்களேன். அது இப்ப ஆர்எஸ்எஸ் செய்ய ஸ்ட்ரென்த் அந்த என்னன்றதை நம்ம அந்த நகர்வை பார்க்கிறோம். இப்ப எடுக்க வேண்டாம். ஏன்னா இப்ப மோடி ஃபேஸ காமிச்சு அந்த 240 சீட்ஸ வாங்கியிருக்கோம் நம்ம. அத இப்ப செய்ய வேண்டாம். நம்ம கட்சிக்குன்னு ஒரு விதி இருக்குல்ல. அத நம்ம பொறுமையா அத அமல்படுத்துவோம். அப்படின்ற ஒரு கருத்து ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து முன்வைக்கப்படுதா சொல்லப்படுது. சார், இந்த செய்திகள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுற வரைக்கும் யார் கையில பவர் இருக்குங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியாது. இப்ப இம்ப்ளிமெண்டேஷன் எதை நோக்கி நகர வேண்டும்? அண்ணா, மோடியை ஆர்எஸ்எஸ் துடைத்தெறிய வேண்டுமா? அல்லது ஆர்எஸ்எஸ் கையாளாக நான் இல்லை என்பதை மோடி பட்டவர்த்தனமாக அறிவிக்க வேண்டுமா என்பதை இருவரும் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆர்எஸ்எஸ் சார்பில் தான் மோடி இயங்குகிறார் என்பது மோடி தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிற செய்தி. மோடி இண்டிவிஜுவலாக இயங்குகிறார் என்று ஆர்எஸ்எஸ் தரப்பிலே சொல்லப்படுகிற செய்தி. இப்போ இந்த லாபியில யார் பட்டவர்த்தனமாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், இருதரப்பும் பட்டவர்த்தனமாக அறிவிக்கிற வரை எந்த முடிவையும் முன்முடிவோடு அணுகிவிட முடியாது. ஒன்று. 2வது, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஏற்கனவே அவருக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. ஆர்எஸ்எஸ் வேற ஏதாவது ஒரு ரூட்ட காமிச்சிருக்கலாம்ன்னு. அப்படியெல்லாம் ஒரு ரூட்ட காமிக்க வேண்டிய கட்டாயத்துல ஆர்எஸ்எஸ் இல்ல சார் இப்போ. அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வேலையைத்தான் ஆர்எஸ்எஸ் செய்கிறது. ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது இப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி சந்தித்திருக்கிறது என்பதே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் ஆர்எஸ்எஸ் தரப்புக்கு. எனவே தொடர்ந்து 3வது முறையாக அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு சிறு வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைப்பார்களே தவிர, அதிலிருந்து விலகி சென்று வேறு ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் எப்போதும் நினைக்க மாட்டார்கள். நினைப்பதற்கான சூழல் இப்போது இல்லை. ஒருவேளை அவர்கள் அதிகாரத்திலேயே இல்லாமல் இருந்திருந்தால், இப்போது அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டிய அரசியலை முன்னெடுக்காமல் போயிருந்தால் அவர்கள் அப்படிப்பட்ட முடிவை எடுப்பார்கள். ஆனால் அவர்கள் 10 ஆண்டு காலம் அதிகாரத்தை கையில் வைத்திருந்தவர்கள். இப்போது அதிகாரத்தை மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை ஏன் நழுவ விட வேண்டும் என்றுதான் நினைப்பார்களே தவிர, வேறு முடிவுகளுக்கு ஆர்எஸ்எஸ் செல்வதற்கான வாய்ப்புகள் கிஞ்சித்தும் இல்லை. அதிகாரம் வேண்டும். அதுதான் தற்போதைய தேவை அப்படின்ற இடத்துக்கு ஆர்எஸ்எஸும் பாஜக வந்திருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு நீங்க குறிப்பிடுறீங்க. ஆனா இந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு பாஜக கனவு கண்ற மாதிரி அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலோ, அல்ல ஆர்எஸ்எஸ் அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு விவகாரமோ, அல்லது இங்க இருக்கக்கூடிய மாநில விஷயங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லாத்தையும் ஒற்றைத்தன்மையில மாத்தக்கூடிய இந்த அரசியல்லாம் இனி செய்ய முடியாதுல்ல. இப்படி ஒரு விஷயத்தை வச்சு செய்ய முடியாது இல்ல. அப்படி இருந்து இதை எப்படி ஆர்எஸ்எஸ் விரும்புது நான் கேட்கிறேன். இல்ல, இனிமேல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளத்தான் முடியுமே தவிர, அவர்களுடைய அஜெண்டாக்களை அமல்படுத்த முடியாது. சார், ஏற்கனவே அவர்களுக்கு தேவையான ஒரு செட்டப்பை உருவாக்கி வச்சுட்டாங்க சார். இப்ப அந்த செட்டப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பாகத்தான் இந்த வாய்ப்பு இருக்குமே தவிர, நீங்க சொன்ன எந்த திட்டத்தையும் அவர்களால் செயல்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால், அவர்கள் ஏற்கனவே திட்டங்களை செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இப்போது அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த வாய்ப்பை அவர்கள் தவற விட்டார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக இந்தியா கூட்டணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கையில் எடுப்பாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியா கூட்டணி கையில் எடுத்தா என்ன செய்வாங்க? இவங்க எதையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாங்களோ அதெல்லாம் தகர்த்தெறிகிற வேலையை முதற்கட்டமாக அவர்கள் செய்வார்கள். எனவே அதற்கு ஏன் வாய்ப்பு தர வேண்டும்? ஏன்னா நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு வேறு வியூகங்கள் வகுக்கப்படலாம். இந்தியா கூட்டணி இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். இதே ஸ்ட்ரென்த்ல இருக்கலாம், இதே ஸ்ட்ரென்த்தை விட குறைவான ஸ்ட்ரென்த்துக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போது எப்படி வீழ்த்த வேண்டும் என்கிற வியூகங்களை வகுப்பதற்கு இந்த 5 ஆண்டுகளை சஸ்டெயின் பண்ணி கொண்டு போயிடலாங்கிற மனநிலைக்கு தான் வருவார்களே தவிர, அப்படித்தான் வந்திருக்கிறார்களே தவிர, புதிய திட்டங்களோடு இந்த 5 ஆண்டுகள் அவர்களுக்கான ஒரு, அவர்கள் பாஷையிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சுபிக்ஷமான காலமாக இந்த 5 ஆண்டுகள் இருக்காது. இந்த 5 ஆண்டுகள் என்பது நெருப்பாற்றில் நீச்சல் அடிக்கிற காலகட்டமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்க போகிறது. என்ன ஒரே ஒரு மன ஆறுதல் என்று கேட்டால், அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வார்கள். அவ்வளவுதானே தவிர,
முன்பு போல இவர்களால் பேசவோ இயங்கவோ முடியாது என்பது RSSக்கும் தெரியும், பாரதிய ஜனதா தரப்புக்கும் நன்றாக தெரியும். அதிகாரத்தை தக்க வைக்கிறது தான் அவங்களோட அல்டிமேட் எய்ம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்னன்னா, அந்த அதிகாரம் எதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த அதிகாரத்தை வச்சு நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எதை செய்யணுமோ அதையே செய்ய முடியாம, அந்த அதிகாரம் மட்டும் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. அதை எப்படி இந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணும் பாஜக? தேசிய ஜனநாயக கூட்டணி வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இருந்ததை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். கலைஞர் மினிமம் காமன் புரோகிராம்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். அந்த குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்துல அடிமடியிலேயே கைய வச்சிட்டாரு கலைஞர். என்ன சொன்னாருன்னா, நீ பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவது குறித்து பேசக்கூடாது. காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்வது குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி, அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயிர் கொள்கைகள் எவையெல்லாம் இவர்களால் பேசப்பட்டதோ, ராமர் கோயில் கட்டுவது குறித்தும் பேசக்கூடாது என்பதை அந்த மினிமம் காமன் புரோகிராம்ல சேர்த்துக்கிட்டாரு. அப்ப அந்த 5 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்தி தானே முடிச்சாங்க. அப்ப அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்ற வருத்தம் அவர்களுக்கு இல்லையே. அதிகாரம் கையில் கிடைத்தாலே ஏனென்று சொன்னா, ஏற்கனவே ஒரு முறை வாஜ்பாய் ஒரு 5 ஆண்டுகளை நிறைவு செய்ய முடியாத குறைகால பிரதமராக தன்னுடைய பதவியை இழந்தார். ஜெயலலிதா அம்மையார் வாபஸ் வாங்கினாங்க. டீ பார்ட்டி நடந்த கதை அதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு அன்றைக்கு. அப்போ 5 ஆண்டுகள் அதிகாரத்தை கொண்டு செலுத்தினால் போதுமானது என்கிற அந்த மனநிலைக்கு அன்றைக்கு வாஜ்பாய், அத்வானி போன்ற தலைவர்கள் எல்லாம் வந்தார்கள். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அன்றைக்கு கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து அந்த கூட்டணியை வழிநடத்தி சென்றார். இப்போதும் அதே நிலைமைதான். அதிகாரத்தை கொண்டு செலுத்தினால் போதும் என்கிற அந்த மனநிலையில், ஏன்னா 10 ஆண்டுகளாக அவர்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த செயல் திட்டம், அதற்கு இப்போது ஆபத்து வந்து விடாமல் அணை போட்டு பாதுகாத்துக் கொள்வார்களே தவிர, புதிதாக செய்யறதுக்கு என்ன சார் இருக்கு அவங்க கிட்ட? அவங்கதான் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டாங்களே. செய்வதற்கு ஏதாவது வைத்திருக்கிறார்களா என்ன? இனிமேல் வைத்திருக்கிறது ஒரே ஒன்றுதான். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி. இவற்றை மட்டும் தான் அவர்களால் செயல்படுத்த முடியாமல் போனது. அதிகாரத்துல இருந்தா மட்டும் அதை செயல்படுத்திடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த நாடு பல்வேறு துண்டுகளாக பிரிந்து போயிருக்கும். கடந்த ஆட்சி காலம் மெஜாரிட்டியான ஆட்சி காலம் தானே சார். அப்ப செய்ய வேண்டும் என்றால் செய்திருக்கலாம் தானே. அவர்களால் செய்ய முடியாது. அப்படி செய்தால் இந்த நாடு துண்டு துண்டாக ஆகும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி நன்றாக உணர்ந்திருக்கும். அப்படியெல்லாம் இவர்களால் ஒரே நாடு, ஒரே தேர்தல் நடத்த முடியாது சார். ஒரே தேர்தல் தான் சார் இந்த நாடாளுமன்ற தேர்தல். அதையே நீங்க 7 கட்டமா நடத்துறீங்க. ஒரு தேர்தலை ஒரே கட்டமாக நடத்துவதற்கு உங்களால முடியாது. ஒரே தேர்தல்றீங்க சரி, ஒரே மொழி சரி, ஒரே நாடு சரி, ஒரே தலைவர் மோடி சரி, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வோம். ஒரு தேர்தலை ஒரே நாளில் நடத்த முடியுதா அவங்களால? அதற்கு திராணி இருக்கிறதா? தெம்பு இருக்கிறதா உங்களுக்கு? ஒரே நாளில் நடத்த முடியும். ஆனால் நடத்துவதற்கு இவர்கள் தயாராக, இந்த எலெக்ஷன் கமிஷன் தான் மோடி கிட்ட போய் உங்களோட டூர் லிஸ்ட கொடுங்கன்னு வாங்கி, மோடியோட டூர் லிஸ்ட வாங்கிட்டுல சார் தேர்தல் தேதிகளை அனௌன்ஸ் பண்ணாங்க. மோடி பிரச்சாரம் செய்வதற்கு ஏதுவாகத்தானே எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இதற்கெல்லாம் காரணகர்த்தாக்கள் யார்? பாரதிய ஜனதா கட்சியினர் இல்லையா? எனவே இவர்களால் ஒரே தேர்தலையோ, ஒரே மொழியையோ, ஒரே நாடு என்கிற அந்த திட்டத்தையோ கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை கடந்த ஆட்சி காலத்திலேயே அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். அதனால் இப்போ காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து ரத்து, அதை அப்படியே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தினார்கள், அதை அப்படியே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப என்னென்ன திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி இருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் அப்படியே தக்க வைத்துக் கொண்டு இந்த 5 ஆண்டுகளை கொண்டு செலுத்தி விட்டால் போதுமானது. இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு இவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண திட்டங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல் நகர்த்துவதுதான் இப்போது இருக்கக்கூடிய ராஜதந்திரம் என்கிற முடிவில் அவர்கள் அதிகாரத்தை கொண்டு செலுத்துகிற வேலைக்கு வந்திருக்கிறார்கள். இன்னொன்று, காட்சிகள் மாறும் என்று அவர்கள் நம்பலாம். நீங்க கேட்டீங்கல்ல, இந்த அதிகாரம் எதுக்கு? எதையுமே செய்ய முடியாது, பொம்மை அதிகாரமாக இந்த அதிகாரத்தை கையில் வச்சுக்கணுமான்னு நீங்க கேட்டீங்க. நியாயமான கேள்விதான். அவர்களுக்கு என்ன ஹிடன் அஜெண்டா இருக்குன்னு தெரியாதுல்ல. தெலுங்கு தேசம் கட்சியை எங்கிருந்து உருவ போறாங்கிற அஜெண்டா அவங்களுக்கு தானே சார் தெரியும். இது குறித்து அச்சப்பட வேண்டியது சந்திரபாபு நாயுடு தான், நீங்களோ நானோ அல்ல. ஏன்னா இந்த 10 ஆண்டு கால அலங்கோல காட்சிகளை நாம் பார்த்து விட்டோம், பார்த்து பழகிவிட்டோம். ஆனால் இனிமேல் ஒரு பெரிய ஆபத்து நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இருந்ததெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து தான். புதிய ஆபத்துகள் வந்து சேர போவதில்லை. இனிமேல் ஆபத்து வந்து சேரும் என்று சொன்னால் தெலுங்கு தேசம் கட்சிக்கும் நிதிஷ்குமாருக்கும் வந்து சேர போகிறது. அவர்கள் தான் அச்ச உணர்வோடு இருக்க வேண்டுமே தவிர நாம் அச்ச உணர்வோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்காக உள்ளுக்குள்ளேயே ஊடுருவி இருந்தால் யார் என்ன செய்து விட முடியும்? அதை தடுப்பதற்கான அந்த அதிகார பலம் சந்திரபாபு நாயுடு இடத்துல இருக்கிறது என்று சொன்னால் தடுத்து பார்க்கட்டுமே. அவர் ஒரு மெஜஸ்டிக் லீடர் என்பதை நிரூபித்துக் கொள்ளட்டுமே. திராவிட முன்னேற்ற கழகத்தை சிதைக்க முடியாமல் எப்படி தோல்வியை தழுவி இருக்கிறதோ பாரதிய ஜனதா கட்சி, அதே போன்று தெலுங்கு தேசத்தையும் சிதைக்க முடியாமல் தோல்வியை தழுவி இருக்கிறது என்ற வரலாற்றில் இடம்பெறட்டுமே சந்திரபாபு நாயுடு.
அப்படிப்பட்ட மெஜஸ்டிக் லீடராக அவர் உருவெடுக்கட்டுமே. அதைத்தானே நாமும் விரும்புகிறோம். அதை காலம்தான் தீர்மானிக்கும். இந்தியாவுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு எதை நோக்கி இருக்கும், என்னென்ன சவால்கள் எல்லாம் இருக்கும், குறிப்பா நிதிஷுக்கும் சந்திரபாபுக்கும் என்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவா உங்களுடைய அரசியல் பார்வையை இந்த நேர்காணல் முன் வச்சிருக்கீங்க. உங்களோட கருத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி. நன்றி.